அவ்வளோலாம் வருத்தப்பட வேணாம். நீங்கள் இதை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறது நின்று போயிடும். டோன்ட் வரி. அட அங்கதானே விஷயமே இருக்கு. கருவேப்பிலை இருக்குல்ல, பாயில் பண்ணி டெய்லி குடிச்சா முடி கொட்டுறது நிற்கும், ஆனால் லாங்கா ஆகும். சாரு உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் சார். அதனாலே சாப்பாட்டுல கருவேப்பிலை அதிகமாவே இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. கருவேப்பிலை ட்ரை பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் அப்படியா? ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா? அந்த உருளைக்கிழங்க வந்து நான் கொதிக்க வச்சு அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியை கழுவுறது. ஒத்துக்கிட்டு வேலையை பாரு, இல்லன்னா குப்புற போட்டு ஆப்படிச்சிருவேன் ஜாக்கிரதை. உருளைக்கிழங்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன் சார். உண்மை கல நிலவரம் என்ன அப்படின்னா, கல நிலவரம் இல்ல, தலை நிலவரம். காமெடி கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. இல்ல, ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதே உருளைக்கிழங்கு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறாரு. அதுதான் எனக்கு தெரியல. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே உங்க வீட்டுக்காரர் இங்க தானே இருக்கிறாரு, எங்க கொடுங்க. ஹலோ, யார் வேணுங்க? டைம் பீரியட்ல செஞ்சு பார்த்தேன். எவ்வளவு நாள்? ஒரு 1 இயர். லென்த்தாக கண்டிப்பா கொட்டுது. கொட்டா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்டா. டயர்டா இருக்குடா. தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேப்ல வர தண்ணியை பிடிச்சி பக்கெட்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். என்ன காரணம்னா, மேட்ல டேங்க்ல இருந்து தண்ணி வருது. தண்ணி வரும்போது அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அது பயோ எலக்ட்ரிசிட்டி, இந்த உடம்புல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கூட மேட்ச் ஆகாது. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஷவர்ல குளிக்கிறதுனாலையும் டேப்ல திறந்து உடனே தண்ணி பிடிச்சி குளிக்கிறதுனாலையும் நமக்கு முடி கொட்டுறது அதிகமாகும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. தண்ணிய புடிச்சு வச்சு இந்த கரண்ட் போன பிறகு குளிக்கங்கிறீங்க. ஆமாங்க சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ரொம்ப புதுசா இருக்கு. இல்ல, இதுவரையும் யாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டது கிடையாது. அதனால புதுசா சொல்லுவேன்னு சொல்றீங்களா? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இதை தவிர இது ஒரு முத்திரை. கட்டை விரலையும் சுண்டு விரலையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். 1/2 hour இருக்கு. எதுக்கு இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு? ஐயோ 5 நிமிஷம் என்ன பண்ண முடியும் வச்சுக்கிட்டு? 15 நிமிஷம் கண்ணை மூடி சும்மா உட்காந்துருக்கும். சும்மா உட்காந்துருக்கும். என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா உலகமே இதுக்கு என்னடா தீர்வுன்னு தேடிட்டு இருக்க ஒண்ணுக்கு சும்மா இருந்தாலே முடி கொட்டாதுங்கிறீங்க. ஆமா. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இல்ல, இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. அது இல்ல புரியல. பஞ்சபூதங்கள் இது நெருப்பு, இது நீர். நெருப்பு மேல நீர் படும் போது நெருப்பு அணையும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சரி, அப்ப உடல்ல குளிர்ச்சி தன்மை அதிகமாகும். அவர் யாருமா? எங்க மாமா. மாமா. ஏன் உங்க மாமாக்கு இந்த ஐடியா நீங்க கொடுக்கல? ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? அவர் மேரேஜ் ஆகாம இருந்தா நான் சொல்லிருக்கலாம், இத பண்ணுங்க. அது அவருக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு புள்ளையே இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நான் போய் சொல்லணும்? சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு முடி தேவையில்லை. தேவையில்ல கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க வச்சுக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா புசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? இந்த மைக்க கொடுமா. ஏமா கல்யாணத்துக்கு அப்புறம் மண்டையில முடியே தேவையில்லைன்னு சொல்றாப்ல பின்னால ஒரு பொண்ணு. உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். மேபி அவங்க ஹஸ்பண்ட் வந்தா அவளுக்கு தெரியும் சார். நீ என்னப்பா அந்த பொண்ணு சொல்றியா, சபிக்கிறியா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அடுத்து என்ன டிப்ஸ் வச்சிருக்கீங்க? ஹனி தான் சார். ஹனி யூஸ் பண்றதால முடி வந்து கொட்டாது. எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு, இதா உட்ப. ஹனி யூஸ் பண்ணா வந்து முடி வெள்ளையாயிடும் சொல்லுவாங்க. நான் கண்டினியூஸா 6 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா? ஏற்கனவே எடுத்த ரிஸ்க்குக்கே ஏறி இங்க இருக்கு. ஐயோ சாமி, வேற வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணா ஹேர் அவ்ளோ ஷைனிங்கா இருக்கும். இல்ல, இந்த பளபளப்பாலாம் இருக்க வேணாமா? எங்களுக்கு முடி இருந்தா போதும். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? ஜென்டில் மசாஜ், அதாவது ஒரு லவ் அண்ட் கேரோட ஒரு இது. நம்ம முடி மேல நமக்கு ஒரு இது இருக்கணும். மேடம்